यो नित्यमच्युत पदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतः तदितराणि तृणाय मेने तस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. போன வாரம் ஒரு வேதிக் பேசேஜினுடைய ஒரு தாத்பரிய நிர்ணயத்துக்கு என்னென்ன வேணும்ன்ற விஷயத்தை விஸ்தாரமா நாம் கவனிச்சோம். இந்த தாத்பரிய நிர்ணய லிங்கங்கள் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல என்ன சொல்றாலும் அந்த தாத்பரிய நிர்ணய லிங்கங்களை தான் எப்படி நாம் உபயோகிச்சு ஒரு ஒரு வாக்கிய சமூகத்தினுடைய அர்த்தத்தை எப்படி நிர்ணயம் பண்ணுன்றதை நாம கவனிச்சோம். இதெல்லாமே இன்னும் சில ஸ்ரீபாஷத்தை நாம அர்த்தம் பண்ணிக்கணும்னு சொன்னா ரொம்ப முக்கியமான சில ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸை நாம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விஷயங்கள் தெரியாத நமக்கு ஸ்ரீபாஷம் ஒண்ணுமே புரியாது. ஏன்னு சொன்னா இப்போ நாம லட்சணம் லட்சியம் அப்படியே தர்மம் தர்மி இந்த சில டெக்னிக்கல் டெர்ம்ஸ் எல்லாம் சுவாமி ராமானுஜர் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றாரு. அப்படி யூஸ் பண்ற சந்தர்ப்பத்துல நமக்கு அந்த தர்மம்னா என்ன, தர்மன்ற சப்தத்துக்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம எடுத்தோம்னா நிறைய மீனிங்ஸ் இருக்கு. சான்ஸ்கிரிட் தர்மசாஸ்திரத்துல தர்மம்னா வேற அர்த்தம், மீமாம்சையில தர்மம்னா வேற அர்த்தம், அப்படியே வேதாந்தத்துல தர்மம்னு சொன்னா வேற அர்த்தம், தர்க்கசாஸ்திரத்துல தர்மம்னு சொன்னா வேற அர்த்தம். இந்த தர்மன்ற சப்தமே ரொம்ப இட்ஸ் வெரி peculiar word which has got so many different connotations in different contexts. அதுக்கு மேல பகவானுக்கே தர்மஹா அப்படின்னு பேரு. அதனால இந்த எந்த கான்டெக்ட்ல எந்த சப்தத்தை எந்த அர்த்தத்துல உபயோகிச்சிருக்காரு அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நாம அந்த தர்மம் தர்மின்னு வந்தப்போ தர்மஹா அந்த சப்தத்துக்கு வேற அர்த்தம் வருது. அதனால தர்ம தர்மி பாவம் இத்தியாதி சப்தங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம், அப்படியே லட்சணம் லட்சியம் அப்படின்னு சொல்றோம். இப்ப லட்சணம் நாம கிம் அப்படின்ற விஷயம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்க என்ன பண்றாரு ஸ்ரீபாஷத்துல ரெண்டாவது அதிகரணத்தையே பிரம்ம லட்சணம் அப்படின்னு தான் வருது. அந்த பிரம்ம லட்சணம்னா என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா லட்சண சப்தத்துக்கு என்ன அர்த்தம் முதல்ல தெரியல. ஸோ லட்சணம்னு என்ன, லட்சியம்னு என்ன, இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தியரி ஆஃப் நாலேஜ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. பிரமாணம் பிரமேயம் பிரமாதா இந்த சப்தங்கள் எல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற. உதாரணத்துக்கு இதுல சுத்த பிரகாசிக்கல முதல்ல ஆரம்பத்திலேயே மங்கள ஸ்லோகத்திலேயே சுத்த பிரகாசிகாச்சாரியர் சொல்றார், பிரமாணஞ்ச பிரமேயஞ்ச பிரமாதாரஷ்ட சாத்விகாக ஜெயந்து க்ஷபிதாரிஷ்டம் சஹ சர்வத்திர சர்வதா அப்படின்னு. சோ பிரமாணம் பிரமேயம் பிரமாதா இது மூணு ஒண்ணுன்னு சொல்லி அத்வைதிகள் சொல்ற, இந்த வேற வேறேன்னு நாம சொல்றோம். அதனால இந்த தியரி ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொன்னா இந்த பிரமாணம் பிரமேயம் பிரமாதா இந்த விஷயங்கள் தான் வருது. அப்படியே டைப்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு நான் ஞானத்துல எத்தனை விதம் இருக்கிறது, யதார்த்த ஜானம்னா என்ன, அயதார்த்த ஜானம்னா என்ன, அதான் ரைட் அண்ட் எரோனியஸ் நாலேஜ் அப்படின்னு என்ன அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு பிரதானமா இருக்கக்கூடிய விஷயம் தர்மபூத ஜானம் தர்மிபூத ஜானம்னு ரெண்டு டெர்ம்ஸை யூஸ் பண்ற ஃப்ரீக்வெண்டா. அப்படின்னா என்னன்றதும் கூட நாம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதுல இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப விஸ்தாரமா வருது. தர்மபூத ஜானம்னா அதனுடைய ஸ்வரூபம் என்ன, லட்சணம் என்ன, தர்மபூத ஜானம் எதுக்காக பேர் வந்தது அதுக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் கூட நாம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரியாத நாம ஸ்ரீபாஷத்துல என்ன சொல்றாரு அப்படின்றது அர்த்தம் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் பகவத் ராமானுஜருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நமக்கு தெரியுது. இப்போ தர்ம தர்மினோகம் ஐக்கியம் அப்படின்ட்டு அத்வைத்திகள் சொல்ற, தர்மம் வேற இல்லை தர்மி வேற இல்லைன்னு நம்ம சொல்றோம். அதுக்கு பகவத் ராமானுஜர் நிறைய திருஷ்டாந்தங்கள் எல்லாம் காட்டி தர்மம் தர்மி ரெண்டும் ஒன்னாறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு காட்டுறாரு. அதுக்கு நிறைய விஸ்தாரமான ஒரு லாஜிக்கல் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர் இது பண்றாரு. ரொம்ப டீப்பா நாம அதை இந்த சமயம் இந்த ஒரு போரம்ல சொல்றதுக்கு அவகாசம் இல்லாத இருந்தாலும் கூட பேசிக்கா என்ன சொல்லிட்டு இருக்கார் ராமானுஜருடைய அபிப்பிராயம் என்ன.
Swami, in the slide substrate and substratum இருக்கு. தர்மா தர்மின்னா attribute and substrate வரணுமா இல்லையா? அது இப்போ இந்த philosophical parlance-ல கொஞ்சம் there are some slight differences. எப்படி சொல்லணும், எதுக்கு எப்படி கரெக்டா சொல்லணும், attributed அப்படின்னு சொல்லணுமா எப்படி சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் there are slight difference of opinion. But substrate and substratum and சொல்லலாம். There is, as far as I know, there is no problem in saying that. அப்படியா? ஆமா. ஓஹோ, ஓகே. இதனால நம்ம இப்போ அந்த முக்கியமா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டா we can go. My feeling, some people have asked, இன்னும் எத்தனை ஸ்ரீபாஷ நேரம் இன்னும் விஷயத்துக்கே வரலையே, இன்னும் ஆரம்பமே இன்னும் இன்ட்ரோடக்ஷனே ரொம்ப விஸ்தாரமா ஆயிடுச்சு அப்படின்ட்டு. So in my feeling, it may take another 3 to 4 classes to come to the topic of Sribhashya directly. ஏன்னா இந்த விஷயம் தெரியாத நமக்கு, இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி இப்போ சொல்லுங்க. Feel free. 5 கிளாஸ் ஆனாலும் பரவாயில்ல, introductory information நான் கொடுங்க, because everybody should get to the same level actually. ஆமா ஆமா ஆமா, அதனால இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப விஸ்தாரமா சொல்ல வேண்டி இருக்குது. So I will take the liberty of taking a few more introductory classes, and I hope people will not mind it. So இப்போ இந்த இதுல நாம பார்க்கிறோம், the concept of Dharmadharmi Bhava Pati. I had written a detailed lesson to teach some other people in a different context. So therefore நான் அந்த டெக்ஸ்ட் அப்படியே இங்க கொடுத்திருக்கேன். I will also explain it in detail. So தர்மதர்மி பாவம்னா என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். It is prevalent in all objects in this universe. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டா நம்மளோட ரெட் ரோஸ் அப்படின்னு நம்ம சம்ஸ்கிருதத்துல வேற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றோம். பட் இந்த காலத்துல லௌகிக்க ஆளுக்கு அர்த்தம் ஆனோம்னு சொன்னா இந்த மாதிரி எல்லாரும் பார்த்திருக்கிற விஷயத்த நம்ம சொல்லணும். பழைய காலத்துல என்ன கடஹா பட்டஹா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. Because the pot and the cloth were very much familiar to all people in those days. In the Kala, people may not have seen a earthen pot in their whole life, because we all live in cities and we have never seen those type of things. But anyway, all of us are familiar with pataha abdinshana tuni abdinshana, that we are all familiar. But we are all not familiar with the way it is manufactured. Power looms, wherever idella. And I am taking a very common example here, red rose abdin. இந்த இடத்துல நாம என்ன சொல்றோம், ரெட் கலர் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்றோம், ரோஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லி. இதனால ரோஸ்ல ரெட் கலர் இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது, ரோஸ் வேற ரெட் கலர் வேறன்னு நமக்கு ஸ்பஷ்டமா தெரியும். அதனால இந்த ரெட் கலரு தர்மம் அப்படின்னும், தர்மஹா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல, இந்த ரோஸ் தர்மி அப்படின்னு சொல்றோம். தர்மஹா அஸ்ய அஸ்தி தர்மி அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல நம்ம விக்கிரக வாக்கியம் சொல்றோம். இந்த தர்மின்றது தர்ம சப்தத்துக்கு மேல ஒரு பிரத்தியம் வந்திருக்குது. அந்த பிரத்தியம் தர்மின்னு ஆயிருக்குது. ஸோ இந்த தர்மின்னு ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா தர்மஹா அஸ்ய அஸ்தி அத்வா தர்மஹா அஸ்மின் அஸ்தி தர்மி அப்படின்னு நாம சம்ஸ்கிருதத்தை பாட்டும் சொல்றோம். அதுக்கு ஒரு சூத்திரம் கூட இருக்குது, தர்மா ததஸ்யாஸ்தியஸ்மின் இதி பதுப்பு அப்படின்னு சொல்லி பாணினி சூத்திரம். ஸோ அந்த சூத்திரத்தினுடைய ஒரு அக்கார்டிங் டு தட் ரூல் இந்த ஒரு பிரத்தியம் சேர்ந்து தர்மி அப்படின்ட்டு ஆயிருக்கு. இந்த சம்ஸ்கிருத பாஷையினுடைய ஒரு சின்ன வைசிஷ்டத்தை I would like to digress slightly, because it is very important that we know சம்ஸ்கிருதத்துல எந்த மாதிரி வருது அப்படின்னு. In no other language we have got this type of speciality. So for example, தசரதஸ்ய புத்திரஹா அப்படின்னு சொல்லணும்னா, தசரதனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லணும்னா சம்ஸ்கிருதத்துல we can use a single word, தாசரதிஹி அப்படின்னு யூஸ் பண்ணலாம். வேற எந்த பாஷையிலையும் you can see whether it is Englishல you have to say தசரதாசன் அப்படின்னு சொல்லணும். பட் வேற அதே மாதிரி கன்னடத்திலே ஆட்டம், இது தமிழ்லயே ஆட்டம், வேற எந்த பாஷையிலையும் நமக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் இதே இல்லை. அதுக்கு தத்தித பிரத்யம்னு பேர். So Dasharatha apathyam puman Dasharatihi. So Dasharatha son is called as Dasharathi. இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. பிகாஸ் பகவத் ராமானுஜரும் கூட ஸ்ரீபாஷித்ல இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் யூஸ் பண்றாரு.
Another example is இப்போ கர்த்தும் இச்சதி அப்படின்னு சொன்னோம், or படித்தும் இச்சதி பிபட்டிஷதின்னு ரூபம் வரும், which is a single word. So he wants to read, he wants to read. நாலு பதத்தினுடைய அர்த்தத்தை ஒரே பதத்துல கொடுக்க முடியும் சம்ஸ்கிருத பாஷையில, அது பிபட்டிஷதி அப்படின்ட்டு. So for example, நீங்கள் ஸ்ரீபாஷித்ய தர்ம ஜிக்ஞாசா அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்றது முதல் சூத்திரமே அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு. ஜிக்ஞாசா அப்படின்ற சப்தத்துக்கு சாமானியவான் சான்ஸ்கிருத்ல என்ன அர்த்தம்னா ஞாத்தும் இச்சா ஜிக்ஞாசா. So the wish or the will to know is known as jigyasa. So jigyasa என்ற ஒரே பதத்துக்கு actually if you translate it into English you will have you need four words to actually translate the word jigyasa. The will to learn or the will to know more அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி என்னன்னா சம்ஸ்கிருத பாஷையில இது ஸ்பெசிஃபிக்கா வருது, வேற எந்த பாஷையிலையும் கிடையாது. ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு வெரி பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இஃப் அ பர்சன் பிஹேவ்ஸ் ஆர் ஆக்ட்ஸ் லைக் ராமா, அப்போ யூ கேன் ஆக்சுவலி யூஸ் தி நவுன் இட் செல்ஃப் லைக் எ வெர்ப். ஸோ ராமதி அथवा ராமாயதே அப்படின்னு சொன்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணா ராமாயதே அப்படின்னு சொன்ன, கிருஷ்ணா இஸ் பிஹேவிங் லைக் ராமா அப்படின்றது. ஸோ இதுக்கு நாமதாத்துன்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. ஸோ இது என்ன அர்த்தம், திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஸ்பெஷாலிட்டிஸ் ஆஃப் சான்ஸ்கிரிட், தட் an information which has to be conveyed using many words in other languages can be conveyed by using a single word in Sanskrit. இதுக்கு desiderative form, causal form அப்படின்னா வேறு வேறு சப்தங்கள், அசன்னந்தம், நிஜந்தம், எங்கந்தம், எங்களுகந்தம் அப்படின்னு எல்லாம் வேறு வேறு ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு. So this is one of the greatest specialities of Sanskrit which we have to note. And also இந்த இதெல்லாம் ராமானுஜர் என்ன பண்றாரு, யூஸ் பண்றாரு. ஒரு ரெண்டாவது அத்தியாயத்துல ஒரு முதல் பாதத்துல நீங்கள் பார்த்தா இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் பிரயோகங்கள் எல்லாம் அவர் பண்றாரு ஸ்ரீபாஷ். So that actually gives us an insight into Bhagavad Ramanuja's greatness with regard to literature and language also. இந்த காலத்துல என்னன்னா ஜென்ரலி எப்படியா இருக்குன்னா, சயின்டிஸ்ட்னா அவளுக்கு லிட்ரரி ஸ்கில்ஸ் ஒண்ணுமே இருக்கிறது இல்லை ஜென்ரலா. சம்ஸ்கிருதம் அவளுக்கு லாங்குவேஜ் they use it only as a vehicle rather than the being experts in the linguistic aspects. பட் அந்த காலத்துல அப்படி இருக்குல்ல, அவ சம்ஸ்கிருதம் பிலாசபியில எக்ஸ்பர்ட்ஸ் ஆயிருந்தா கூட they were also well versed in the language aspects also and literature aspect also. இது for example, if a scientist has to write a treatise on some very quantum mechanics பத்தி ஒரு treatise எழுதணும்னா முதல்ல யாரும் ஒரு இங்கிலீஷ் போயட்ரி யாரும் எழுதுறது இல்லை. ஆனா பகவத் ராமானுஜர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஸ்ரீபாஷத்துல ஆரம்பத்திலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லா 2 ஸ்லோகங்களை எழுதியிருக்காரு. அகில பூர்ண ஜென்மஸ்தேவ பங்காதிலே அப்படின்னு ஒரு ஸ்லோகம், பாராசிரிய வச்ச சுதாம் அப்படின்ற ஒரு ஸ்லோகம் in 2 different meters. அப்புறம் ஸ்ரீபாஷத்துல இந்த ஜிக்ஞாசாதிகரணத்துல மகாபூர்வ பட்சத்துல மகா சித்தாந்தத்துல he has interspersed it with many shlokas in Anushtup and other chandas also. இதனால நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த காலத்துல நாலேஜ்ன்றது எப்படி இருந்ததுன்னு it gives us an insight to them, because they were not only experts in philosophy, that is science according to those days, the science of spirituality, but they were also experts in literature also. அந்த விஷயத்தை ரொம்ப சுலபமா ரொம்ப ஹிருத்யம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்ற, மனசுக்கு படுற மாதிரி சொல்றதுல அத ஒரு லிட்டரரி லாங்குவேஜ்ல சொல்றது கூட அவளுக்கு ரொம்ப நல்ல ஒரு சாமர்த்தியம் இருந்ததுன்றது நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ ஐ கோ பேக் டு இது. ஸோ தர்மின்றது தர்மஹா அஸ்ய அஸ்தி அத்வா அஸ்மின் அஸ்தி தர்மி அப்படின்னு நாம் சம்ஸ்கிருதத்துல சொல்றோம். ஐ எம் மென்ஷனிங் தீஸ் திங்ஸ் ஸ்பெஷலி because people should also get I am repeatedly mentioning these words purposefully, because people should also get used to the terminology like these things, dharma, dharmi, lakshana, lakshya, etc. So இந்த மாதிரி நாம் பார்க்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு ரோஸ்ல என்ன இருக்குது, not only there is red color but there is also some good taste, there is also இது சுகந்தம், அதுக்கு சுரபி அத்வா சுகந்தம்னு சொல்றோம், அது இருக்குது, ஒரு சாஃப்ட் டச் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அந்த ரோஸ்ல இருக்கக்கூடிய தர்மங்கள் அப்படின்றத நாம் தெரியும். So I have just illustrated this. On the right side you can see dharmi.
the rose with red color. Here, you can see given the line drawing of the rose separately to show that the rose is the dharmi and the red color is the dharma. In the portion below, you can see the red color has red rose has color, it has smell, it has soft touch, and so many other dharmas. So dharma means attribute, and dharmi means that which has the attribute, or it may be called as substrate also. Substratum is generally used as a synonym of attribute or dharma, and substrate means dharmi or the object that contains the attributes. So I think this makes the dharma dharmi bhava the concept. So bhava is the word that actually denotes the relationship between two objects. So in that neenga pathina the red rose endrathu dharmi and the red color is dharma. So the relationship between dharma and dharmi is known as dharma dharmi bhava. In the dharma dharmi bhava naam yen purinjikonom அப்படின்றது the next question. Aduk I have given a small which I will read here. There are innumerable objects in this world. To live and transact in this world and perform various actions, it is absolutely necessary to specifically identify each and every object. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கீங்க. நீங்க all of you will surely understand this example. So as soon as we arise in the morning, we have to identify our toothbrush. So inga rendu aspect irukku. First we have to identify two aspects, the toothbrush in general and then one's own toothbrush. There are certain factors that are common to all toothbrushes and certain factors that are specific or exclusive or unique to our own toothbrush. Understanding both of the above factors, that is common factors as well as unique or exclusive factors, is absolutely necessary for our further action of identifying our toothbrush and brushing our teeth. அதனால நாம இந்த தர்மம்னு வந்தப்போ என்ன ஆகுது, அதுல சாமானிய தர்மங்கள் அப்படின்னு சிலது சொல்றோம், சிலது விசேஷ தர்மங்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ சாமானிய தர்மம் எதுன்றதும் நமக்கு தெரியணும், விசேஷ தர்மம் எதுன்றதும் நமக்கு தெரியணும். ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சாதான் நமக்கு டே டு டே ஆக்டிவிட்டிஸை கண்டக்ட் பண்ண முடியும். அதர்வைஸ் வி வில் நாட் பி ஏபிள் டு கண்டக்ட் தி டே டு டே ஆக்டிவிட்டிஸ். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு என்ன ஆகுது, லட்சணம் லட்சியம்னு ரெண்டு இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி வருது. சாமான்யமா நாம ஒரு வஸ்துல நிறைய தர்மங்கள் இருக்குது அப்படின்றத நாம் கவனிச்சோம். ஸோ இதுல அசாதாரண தர்மம் அப்படின்னு சொல்றோம், that which exists in a particular object exclusively and does not exist in any other object, that is known as asadharana dharmam அப்படின்னு சொல்றோம். So I'll just read this slide. It is very clearly explained. Earlier we noticed that it is necessary to know the common as well as exclusive or unique characteristic of an object to specifically identify that object. நம்ம கரெக்டா இதையே ஐடென்டிஃபை பண்ணோம், அந்த ஆப்ஜெக்டே பார்க்கணும் அப்படின்னு சொன்ன. So we have to know the common characteristics as well as exclusive characteristics. So the act of enumerating or describing the exclusive unique factors or attributes of a particular object is known as lakshana kathana in philosophical parlance. So இப்போ உதாரணத்துக்கு நாம பிரம்ம லட்சணம் கிம் அப்படின்னு ரெண்டாவது அதிகரணத்துல வருது. அப்போ லட்சணம் அப்படின்னா என்னன்னு ஒரு கேள்வி வருது. அந்த லட்சணம்ன்றதுன்னா first I am explaining here. This is generally known as defining an object in modern terms. One can define an object by actually mentioning its definition. இடத்துல ரெண்டு விஷயத்தை சொல்றோம், லட்சியம்னு ஒண்ணு, லட்சணம்னு ஒண்ணு. நாம எந்த வஸ்துவனுடைய லட்சணத்தை சொல்றோம்னு இருக்குமோ அதுக்கு லட்சியம்னு பேரு. That is known as definitum in Sanskrit. That which contains the definition is known as definitum அப்படின்னு சொல்றாரு. இப்போ உதாரணத்துக்கு அந்த உதாரணம் என்னன்றது I am just showing it here. The exact definition is known as lakshana. So இந்த இடத்துல ஒரு லட்சணத்தை எப்படி சொல்லணும்னு நான் முதல்ல ஒரு சின்ன இதை சொல்றேன். So in the ஈஸ்டுக்கும் வெஸ்டுக்கும் there is a slight difference.
So நம்ம இது philosophical eastern philosophy க்கும் western philosophy க்கும் there is a small difference. நாம நிமா ஒரு வஸ்துனுடைய லட்சணத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்றான்னா they will go on mentioning all the characteristics. Suppose you have to define a cow, they will say it has two eyes, அதுக்கு ஒரு ரெண்டு கொம்பு இருக்குது, அப்புறம் கண் இருக்குது, அப்புறம் வால் இருக்குது, அப்புறம் it has something so and so. So they will go on giving all the details. ஆனா நம்ம இந்தியன் ட்ரெடிஷன் எப்படின்னு சொன்ன instead of mentioning all the common characteristics, இப்போ நாலு கால் இருக்குது அப்படின்னா நாலு கால்ன்றது having four legs is common to so many animals. It is common to elephants, it is common to cows, it is common to deer, it is common to buffaloes, it is common to a dog or so many other things. But Indian tradition la enna na adnuடைய அசாதாரண தர்மம் என்னன்னு சொல்லிட்டா போறவங்க easily understand. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா இப்போ மாடுனுடைய லட்சணம் என்ன அப்படின்னு சொன்ன so that which has a dewlap அப்படின்னு சொல்றான் இந்த கழுத்தினுடைய கீழே ஒரு இது இருக்கு அதுக்கு சம்ஸ்கிருதத்துல சாஸ்னா அப்படின்னு பேரு so அதனால அதை சொல்லிட்டா போறேன் if you give the exclusive quality that is enough so you will understand the object easily you can easily know what is the object so அந்த மாதிரி நம்ம சம்ஸ்கிருதத்தினுடைய அथवा இந்தியன் ட்ரெடிஷன்ல என்ன அந்த அசாதாரண தர்மம் சொன்னா அது லட்சணம் தெரிஞ்சு வருது so automatically persons will be able to identify the object so இப்ப நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் since people are very familiar with elephants I have taken the example of the elephant here so இப்போ ஒரு யானையினுடைய லட்சணத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்ன it has got many common characteristics as well as uncommon or exclusive characteristics. So இப்போ இதுல என்னன்னா இங்க பாருங்க just written it in detail. For example, let us now proceed to mention the lakshana or definition of an elephant. Here the animal, namely elephant, possesses many dharmas, attributes like eyes, ears, face, stomach, legs, tail and so on. However, these attributes are known as sadharana dharmas or attributes that are common to other animals also like cow, buffalo, horse, etc. However, if we have to mention the lakshana, unique or exclusive characteristic of an elephant, then we have to mention the distinguishing characteristic. We are still seeing the lakshana lakshya slide. I think the slide may change, right? Slide change on earlier. Aren't you seeing the elephant? No, I'm only seeing lakshana and lakshya now. Elephant. Now I'm seeing the elephant. Yeah, okay. Okay. So however, you can carry on. Now it's okay. Yeah. Unique characteristic of an elephant, then we have to mention the distinguishing character of an elephant that exists in the elephant alone and not in any other animal. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வேற எந்த பிராணிலையும் எந்த வஸ்துவிலையும் இருக்கிற இதுல மட்டும் இருக்கிற ஒரு யூனிக் கேரக்டரிஸ்டிக் மென்ஷன் பண்ணும். So அது என்னன்னா it should have a trunk அப்படின்றது. So another aspect that is to be kept in mind while mentioning the lakshana is that this exclusive or unique attribute that is mentioned as lakshana should exist in all animals belonging to that category. So in that lakshya edenu modla define panna. So as far as the present is concerned, lakshya is lakshayitum yogyam, the object or entity of which we are mentioning the lakshana. So ipo elephant அப்படின்றதா லட்சியம். So இதனுடைய லட்சணம் என்னன்றது இப்ப பார்க்கலாம். As I mentioned earlier, an elephant, an animal that has a trunk is known as elephant. அப்படின்னு ஒரு இது சொன்ன even if you mention one characteristic, it enables us to actually properly know what an elephant is. So that is what I have mentioned here. In this distinguishing characteristic is present among all elephants without fail. Hence, the definition of the elephant, which may namely an elephant that has a trunk is an elephant, is totally correct. ஒரு சின்ன illustration போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ ஒரு பையன் போய் அவனுடைய குருவின் இடத்துல கேட்கிறேன், how do I identify an elephant அப்படின்னு. குரு சொல்றார், just see if it has a trunk. So this is the speciality of our Indian tradition. இல்ல என்னன்னா
எக்ஸ்க்ளூசிவா இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டா போறோம், ஆட்டோமேட்டிக்லி பீப்புள் வில் பி ஏபிள் டு நோ. இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் எல்லா புராணத்தையும் சொல்றது அப்படின்னு பழைய காலில சொல்லுவா, பெரிய புராணம் சொல்லிவிட்டாங்க, அவன் என்னன்னு என்ன சொன்னானே தெரியல அப்படின்னு. ஸோ ரொம்ப இந்தியன்ஸ் கேவ் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டு பிரெவிட்டி. இப்போ நீங்க நம்ம ஸ்ரீபாஷித்திய பாக்குற சமயத்துல 545 சூத்திரத்துல பிரம்மசூத்திரத்துல all possible issues that need to be tackled have been tackled in a matter of 545 sutras. It may run into not more than 6 to 7 pages. So in Upanishadic literature, it will run into several hundred pages. But all the issues that need to be tackled have been tackled within a matter of 545 sutras. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல என்னன்னா இன்ஃபர்மேஷன் எப்படி நம்மள ரொம்ப இந்த காலத்துல எஸ்பெஷலி இந்த கம்ப்யூட்டர் ஏஜ் இன்ஃபர்மேஷனை எப்படி நம்ம கம்ப்ரெஸ் பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு கம்ப்ரெஷன் டெக்னிக்ஸ் பத்தி எல்லாம் சயின்டிஸ்ட் நிறைய இது பண்ணிட்டு. And some scientists who are also great scholars, like my revered father, they have given several lectures in this regard. So data compression patti mariya people have worked in the field of computers, but knowledge compression patti eppadi endrudhu our predecessors or nama purvacharya and maharshis were greatest as far as knowledge compression was concerned. Because though computer scientists have been able to do data compression in a very good manner, they might not have been so successful in knowledge compression. But நம்மளுடைய பூர்வாச்சாரியா இந்த ரிஷிகள் வந்து knowledge compression they were experts. So இதெல்லாம் பார்க்குற சமயத்துல நமக்கு knowledge compression எப்படி பண்ணிட்டு இருந்தான்றது it is very relevant as far as the modern world is concerned. I have mentioned this. இதுக்கு பிரசங்க சங்கத்தின் பேரு. I am also going to mention about the sangatis or links. ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் எப்படி சம்பந்தம் ஏற்படுறதுன்றதுக்கு சங்கத்தின்னு சொல்றாரு சம்ஸ்கிருதத்துல. So many times people when they are giving a lecture or a talk they say incidentally I want to mention this. Incidentally அப்படின்றதுக்கு சம்ஸ்கிருதத்துல பிரசங்க சங்கதி அப்படின்னு பேரு. And even that is well defined. சம்ஸ்கிருதத்துல அப்புறம் நம்ம சாஸ்திரங்கள்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதுக்கு ஒரு டெபினிஷன், கரெக்டான பர்ஃபெக்ட் டெபினிஷன் இருந்தே இருக்குன்னா அதான் இப்போ லட்சணம் நாம பார்த்தோம். ஸோ பிரசங்காத் சொல்றேன் அப்படின்னு பழைய காலத்துல பெரிய வித்வாம்சால் தான் சொல்லுவேன். பிரசங்காத் இந்த ஒரு விஷயத்தை அடியேன்னு சொல்றேன் அப்படின்னு. பிரசங்காத் சொல்றேன்னா அதுக்கு பிரசங்கான்னு ஸ்மிருதஸ்ய உபேக்ஷா அனர்ஹத்வம் பிரசங்கா அப்படின்னு டிஃபைன் பண்ணிருக்கேன். ஸோ சப்போஸ் யூ ரிமெம்பர் சம்திங் and what you have remembered is not worth doing away with, or it's not worth ignoring. உபேக்ஷான்னு இக்னோர் பண்றது. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்த சொல்லிவிட வேண்டியது. ஸோ நம்ம பகவத் விஷய காலக்ஷேப கோஷ்டியில பகவத் விஷயத்தைனா நம்ம வாச சந்தர்ப்பத்துல இந்த மாதிரி பிரசங்க சங்கத்தியை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கோம். அதனால ஸோ திஸ் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தி இந்தியன் வே ஆஃப் டிஃபைனிங் திங்ஸ். So I just go back to this slide now. So இந்த மாதிரி ஒரு பையன் கேட்டானா இது ஒரு ட்ரங்க் இருக்கு அப்படின்னா you immediately identify it as an elephant. So இதுதான் லட்சணத்தை சொல்ற ஒரு கிரமம். இப்படி லட்சணத்தை சொல்ற சந்தர்ப்பத்தில் there are three possible fallacies or லட்சண doshas that can occur. ஒன்னு அதிவியாப்தின்றது, ஒன்னு ஓவர் பர்வேஷன், இரண்டாவது அவ்யாப்தி ஆர் அண்டர் பர்வேஷன், அண்ட் asambhava or non-pervasive. So in the மாதிரி மூணு there are three possible fallacies that can occur when a person is defining an object. நம்ம லட்சணத்தை சொல்றப்போ இந்த சாஸ்திரங்கள்ல ரொம்ப விஸ்தாரமா இந்த விஷயம் வருது. இங்க லட்சணத்தை எப்படி சொன்னா இதுக்கு அவ்யாப்தி தோஷம் உண்டாருது, அப்படி சொன்னா அதிவியாப்தி தோஷம் உண்டாருது, அசம்பவ தோஷம் உண்டாருது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஸ்தாரமா சர்ச்சைகள் இருக்கு. ஸோ இந்த அதிவியாப்தி அவ்யாப்தி அசம்பவம்னா என்னன்னு பார்க்கணும். So first அதிவியாப்தியினுடைய ஒரு எக்ஸாம்பிள், இந்த சேம் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே கண்டினியூ பண்ணி நான் சொல்றேன். ஸோ யாராவது சொன்ன ஒரு எந்த பிராணிக்கு 2 கண் இருக்கோ அதுதான் ஒரு எலிஃபென்ட் ஆர் யானை அப்படின்னு சொன்னேன். இதுக்கு தான் அதிவியாப்தி தோஷம் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், we define the லக்ஷ்யா. ஸ்லைட் சேஞ்ச் பண்ணுங்க. ஸ்லைட் சேஞ்ச் பண்ணுங்க. ஆல்ரெடி சேஞ்ச். I am seeing fallacies of Lakshana. Next, you are explaining that in the slide, yeah? Yes. Are you able to see Ativyapti?
Yeah, we are able to see. Now I am seeing Ativyapti. Yes. Okay. Okay. So இந்த இடத்துல அதிவியாப்தின்னு சொன்னா என்ன ஆகுது, நாம எதை லட்சணம்னு சொல்றோமோ அது லட்சியத்திலயும் இருந்து லட்சியம் அல்லாத வஸ்துவிலையும் இருந்ததுன்னா அப்போ என்ன ஆகுது, it is known as அதிவியாப்தி. For example, if a person says an animal that has two eyes is an elephant, and அதை டிஃபைன் பண்ணார் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல அதிவியாப்தி தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்றோம். Because so many other animals like cows, horses and human beings also for that matter have two eyes. அதனால அதி வியாப்தி, அதின்னா அதிக்கிரமிச்சு வியாபிக்கிறது அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ அதை அதிவியாப்தின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல அதிவியாப்தி தோஷம் இருக்குதுன்னு சொல்றோம். ஸோ therefore this லக்ஷணா cannot be accepted அப்படின்றது முக்கியமான விஷயம். I think it is easily understandable. If you have any questions you can ask. இது some Dr. Srimati Jayashree has told she is unable to see this slide. I think she is able to see it now. So even if you are not able to see the slide, you can follow it because it has already been sent through email. Yeah. So this is an example of Ativyapti. Swami, one question. Can there be more than lakshanas which are... Of course, any object can have any number of lakshanas. அதுக்கு சம்ஸ்கிருதத்துல ஒரு சப்தம் ஒரு இதே சொல்றேன், லக்ஷணஸ்ய லக்ஷணாந்தர அதூஷகத்துவம் அப்படின்னு. So a single object can have many exclusive qualities. There is nothing wrong in that. So இது அதிவியாப்தியினுடைய ஒரு ரூபம். ரெண்டாவது அவ்யாப்தி அப்படின்னு சொல்றோம். Suppose I mention an animal that has tusks is an elephant அப்படின்னு சொன்னேன். இதுல அவ்யாப்தி அப்படின்னு சொல்றோம். That is under pervasion. Since there are many elephants that do not possess tusks, this so-called definition is under pervasive, as it does not pervade the gamut of the class of animals known as elephants that are included in the lakshya or object of definition. So this cannot be the correct definition of an elephant, as it is fallacious, having the fallacy of avyapti. இங்க ஸ்லைட்ல கீழே you have to make a small change. அது அதிவியாப்தியில அவ்யாப்தின்னு இருக்குன்னா இட்ஸ் இது டைப்பிங் மிஸ்டேக். ஸோ எந்த யானைக்கு தந்தம் இருக்கிறதோ அதுதான் யானை அப்படின்னு சொன்னேன், எந்த பிராணிக்கு தந்தம் இருக்கிறதோ அதுதான் யானை அப்படின்னு சொன்னேன், இட் இஸ் ஹேவிங் அவ்யாப்தி தோஷம். Is the slide visible? Yeah. Yes. We can see. Yes. Next, மூணாவது தோஷம் என்னன்னா அசம்பவ தோஷம் அப்படின்னு. இந்த கேசரம் அப்படின்னு சொல்ற சம்ஸ்கிருதத்துல இந்த சிம்மத்துக்கு இருக்கிறதே அதுக்கு தலையை சுத்தமா இருக்கிறதே அது கேசரம்னு சொல்றோம். So we call it as a mane in English. So யாராவது an animal that has a mane is an elephant அப்படின்னு சொன்னா this definition is deemed to have the fallacy named asambhava, since ஒரு யானைக்கும் இந்த மாதிரி கிடையாது. அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா இதுக்கு அசம்பவ தோஷம்னு லட்சியத்துல எங்கேயுமே சம்பவிக்காத இருக்கிறதுனால இதுக்கு அசம்பவ தோஷம் பேர் சம்ஸ்கிருதத்துல. So I think it is clear, since no elephant possess manes, this so-called definition is non-pervasive. That is, it is not totally non-existent among the entire gamut of the class of animals known as elephants that are included in the lakshya. Hence, this cannot be a correct definition of the elephant, and it has the fallacy known as asambhava. So, இதுல என்ன முக்கியமான விஷயம் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, மூணு விதமான தோஷம் வருது, அதிவியாப்தி, அவ்யாப்தி, அசம்பவம். That is over pervasion, under pervasion and non pervasion. இதுல என்னன்னா அதிவியாப்தி தோஷம்ன்றது it is relatively, it's a smaller தோஷம். அந்த தோஷத்துலயே என்னன்னா பெரிய தோஷம் சின்ன தோஷம்னு சொல்லி நாம அதுல கொஞ்சம் விபாகம் பண்றோம். ஸோ சின்ன தோஷம் அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டிவ்லி நம்ம லட்சியத்துல எல்லா இடத்துலயும் இருக்குது, பட் லட்சியத்தை தவிர வேற இடத்துலயும் இருக்குதுன்னு அது அவ்வளவு பெரிய தோஷம் இல்லை. ஸோ அதிவியாப்தி இஸ் தி லீஸ்ட் ஸ்ட்ராங் இது. அதுக்கப்புறம் அவ்யாப்தி. ஸோ லட்சியத்திலேயே சில தோஷம் நம்ம சொல்ற லட்சணம் வரலன்னு, ஸோ வி டோன்ட் ஹாவ் ப்ராப்பர் ஐடியா அபவுட் தி லக்ஷ்யா இட்ஸ். அது பெரிய அதிவியாப்தி காட்டிலும் பெரிய தோஷம்.
எல்லாத்துக்காட்டிலும் பெரிய தோஷம் அசம்பவம் உண்டு. பிகாஸ் எந்த ஒரு லட்சியத்துல அது ஒரு வியக்தின்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல. லட்சிய கோட்டில சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வியக்தியிலயும் அந்த தர்மம் வரலன்னா ரொம்ப பெரிய தோஷம். ஸோ அசம்பவ தோஷம் பேர். ஸோ தீஸ் ஆர் தி 3 possible doshas or the fallacies that occur while we mention the lakshana. So is the next slide visible? Utility of knowing the lakshana. ஒரு क्वेश्चन கேக்குறாரு இங்க டாக்டர் பிரசாத் தேவி அப்படின்றவரு. Is a temporary absence of a lakshana a dosha? If so, does it have a name? அது ஜெனரலி என்னன்னா இந்த தர்மம்ன்றது இந்த வஸ்துல ஜெனரலா it always exists. So temporary absence ன்றது generally it doesn't happen. But the question is very valid because ஒரு யானைக்கு வந்து if its trunk is cut off and we see an elephant, even then we actually know that it is an elephant. So அதுக்காக என்ன சொல்லிருக்கா லட்சணம்ன்றது generally இப்போ யானையினுடைய லட்சணம் I have given an example, but ultimately the perfect lakshana of an elephant is known as gajatva in Sanskrit. Gajatva and the கஜத்துல இருக்கக்கூடிய தர்மம் அது அசாதாரண தர்மம் that is known by the various different aspects. So அந்த கஜத்வன்றது it can never separate itself from the gaja. So அதுக்கு ஜாதின்னு சம்ஸ்கிருதத்துல பெயர் சொல்றாரு. So இந்த ஜாதின்றது இப்போ மனுஷ்யத்துவம் மனுஷ்ய. So the manushyattva cannot be separated from manushya. Just as இப்போ ரெட் ரோஸ்ல ரெட் கலர் இருக்குது. Can you separate the red color and show the rose separately, show it separately from the rose? We cannot do it. இதுக்கு பகவத் ராமானுஜர் வந்து அபிருதக் சித்தி சம்பந்தம் அப்படின்னு சொல்லி he gives a name to this. That means they are, so a philosopher has very neatly, very clearly explained this. They are separate but they are not separable. Though they are totally separate from each other, they cannot be separable. They cannot be separated. So though they are separate, they are not separable. So temporarily also it cannot come out of that. Therefore in the lakshanam nama asadharana dharma enna solramo, it will always exist in the object. So I hope I have answered your question. So temporary absence is not accounted for because generally it cannot happen. இன்னொரு கொஸ்டின் கேட்கலாமா? இப்போ எலிஃபண்ட்ஸ் மே ஹேவ் டஸ்க் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். I am not able to hear you properly. Can you just type it? Okay. We can say statement elephants have tusk. Elephants may have tusk. So we're not able to hear you for some reason. Oh, sorry. Okay. I'll type it. No problem. So I just go back to இந்த லட்சணம் எதுக்கு நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். சோ அதுக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வியாவிருத்தி வியவஹாரோவா லட்சணஸ்ய பிரயோஜனம். So வியவஹாரம்ன்றதுக்கு as I mentioned earlier, சம்ஸ்கிருதத்துல எல்லா சப்தத்துக்கும் there is a specific definition. Even the word definition has been defined in a very beautiful manner. So அதுல வியாவிருத்தி வியவஹாரம் அப்படின்னு ரெண்டு சொல்றோம். So வியவஹாரம் அப்படின்னு சொன்ன ஞானஜனக சப்த பிரயோகா வியவஹாரஹா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றோம். So that means if you have to use a particular word, you have to properly know its lakshana. அப்படி சரியா புரிஞ்சுன்னு நாம சொன்னாதான் அது it will mean the correct, it will give the correct meaning. So வியவஹாரஹா அப்படின்னா ஞானஜனக சப்த பிரயோகா, that is usage of words that will generate proper knowledge. அதுக்குதான் வியவஹாரஹா அப்படின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. ரெண்டாவது வியாவிருத்தி. வியாவிருத்தினா இதர பேதா அथवा இதர பின்னத்வேன ஞானம். ரெண்டாம் அதாவது you should know that a particular object is different from other objects. இதுக்கு வியாவிருத்தின்னு பேரு. அதுதான் சம்ஸ்கிருதத்துல இதர பேதா அப்படின்னு சொல்ற. That is the difference.
of one particular object from the others, and also the knowledge of the difference of one particular object from the other objects. This is known as vyavritti. So in the vyavritti, vyavahara randa namakku in day-to-day life we require it very much. இந்த ரெண்டு knowledge இல்லாத என்னதான் என்ன ஆகுதுன்னா அதுக்கு சம்ஸ்கிருதத்துல சாங்கரியம் அப்படின்னு சொல்றாங்க, which means many a times confusions arise. Suppose யாரோ என்ன சொல்றாங்கன்னா you bring that book அப்படின்னு சொல்றாங்க. So unless the person is familiar with the intention of the speaker, he will not be able to obey the orders. So நமக்கு பிரபஞ்சத்துல many a times it will lead to some quarrels or differences of opinion. நான் இந்த அர்த்தத்துல சொன்னேன் அப்படின்னு அவா சொல்றேன், நீ அந்த அர்த்தத்துல சொன்னேன்னு எனக்கு புரியல நீவா சொல்ற. So many a times this will give rise to a lot of differences of opinion unless things are properly defined. So vyavahara அப்படின்னா ஞானஜனக சப்த பிரயோக அப்படின்னு. That means so our usage of words should be so perfect that it will give the desired meaning only, and undesired meaning will never be conveyed to the listener. இது ஒண்ணு. இது வரணும்னா என்னன்னா நமக்கு வியாவிருத்தி ஞானம் கரெக்டா உண்டாகணும். தட் மீன்ஸ் நமக்கு இதரபேதா ಅಥವಾ இதரபேத பின்னத்வ ஞானம், இது ரெண்டும் நமக்கு ஃபர்ஸ்ட் the person who is speaking about an object should properly know what the object is. Then he should know how it is different from other objects, and then he should actually convey the meaning in a proper way. அதனால என்ன ஆகுதுன்னா இந்த வியாவிருத்தி விவகாரம் ரெண்டும் எப்படி உண்டாருது அப்படின்னு சொன்னா லட்சணத்தினாலதான் உண்டாருது. சோ லட்சணம் இல்லாத வியாவிருத்தி விவகாரம் ரெண்டையும் நாம பண்ண முடியாது. தேர்ஃபோர் லோகத்துல ஆகட்டும் சாஸ்திரத்துல ஆகட்டும், சாமான்யமா சம்ஸ்கிருதத்துல ரெண்டு விஷயத்த சொல்றேன். லௌகிக விவகாரம் அப்படின்னு ஒன்னும் சாஸ்திரிய விவகாரம் அப்படின்னு. So laukika vyavaharana day-to-day transactions or day-to-day discussions or talks or speech. Shastriya vyavaharam அப்படின்னா that vyavahara or usage of words or either sentences which is limited to the shastras. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, suppose you go to the aerodrome நீங்கள் போய் அந்த ஒரு இதுக்கு போனா அங்க they will be talking in some technical language. Though you will be able to make out some of the words, you will not be able to make out what they are actually talking to you. Or இப்போ நீங்க C++ல ஏதோ ஒரு சென்டென்ஸ் எழுதுனா it will have a different meaning. ஜாவாலியோ இல்லையோ எழுதுனா வேற மாதிரி மீனிங் இருக்கு. So அது சாஸ்திரிய விவகாரம், that which is limited to the shastras. Whereas laukika vyavahara that can be understood by all people. In the lakshana andradhu enna arudhuna, it is both necessary for laukika vyavahara as well as shastriya vyavahara. Adnala idu romba important. Prapanchathiliyum naama enna arudhuna, though we identify the lakshana, we will not be able to spell it out properly or clearly in a very clear manner. But shastrathla enna, since we are going to interpret very deep sentences like those of the Upanishads, it is very important to define each and every object before you do something. For legal parlance, when you read an act or something like that, first definitions are or periya column irukku. And the definition, this secretary means so and so, president means so and so, this act means so and so. So they will give the definitions, the definition section itself may run into several pages. And the Madri Shastrathli, especially when there is a debate between two persons, they have to clearly understand what a particular word means in which particular context. Adilla denda enna arduna ella sankaryamayam syat appdin solra Sanskritla. It will lead to a lot of confusion and ultimately it will lead to anarchy. Adnala indha vyavritti vyavaharam indha rendu romba mukkiyamaana vishayam. Idha namakku lakshanathnala theriyudhu. And lakshanam nama asadharana dharma, that is the exclusive characteristic of a particular object, which is known as lakshya. And the probable fallacies that occur while mentioning a lakshana are ativyapti, avyapti and asambhava. So idu moonu nariya edathila Sanskritla in the philosophical works la varudhu. Iti ativyapti, iti avyapti, iti asambhava nariya varudhu. Especially tarkashastra granthangalila in the words nariya use panni, because
தர்க்கசாஸ்திரத்தை வந்து எல்லா வஸ்துவையும் பர்ஃபெக்டா டிஃபைன் பண்ணும் அப்படின்னு. தர்க்கசாஸ்திரத்துக்கு தான் நியாயசாஸ்திரம் பேரு. அண்ட் வேதாந்தத்துல வந்து 80% is, you can say, it is all dependent on it is all dependent on நியாய சாஸ்திரா, jargon or technical terms. அதனால இது ரொம்ப முக்கியமா இங்க ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இங்க ஒரு क्वेश्चन லட்சுமி நாராயணன் கேட்டிருக்காரு. ஒரு क्वेश्चन அவர் டைப் பண்ணிருக்காரு. என்னடா இந்த தர்மி பாவம்ன்றது கான்செப்ட் ஒரு ஒரு கிளாஸுக்கு சொல்லணுமா இல்ல ஒரு ஸ்பெசிபிக் ஆப்ஜெக்ட்டுக்கு சொல்லலாமா? ஸ்பெசிபிக் ஆப்ஜெக்ட் கோ கிளாஸ் ஆயிடுது. ஆமா, அதுலயும் இப்போ சப்போஸ் யூ ஆர் மென்ஷனிங் இப்போ ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்ஸ்க்கு மட்டும் சொல்லணும்னா யூ கேன் மென்ஷன் தட், தேர் இஸ் நோ ப்ராப்ளம். சோ அந்த நீங்க யூ கேன் கோ ஆன் நோ ஜாதி வேற ஸ்பெசிபிக் எலிமெண்ட் வேற இல்லையா? இப்போ எலிஃபென்ட்னா ஒரு ஜாதி ஆயிடுது, ஒரு கிளாஸ் ஆயிடுது இல்லையா? ஆமா ஆமா. What about a particular elephant? நம்மாத்துல இருக்கிற எலிஃபென்ட்டோ இங்க முன்ன இருக்கிற எலிஃபென்ட்டோ இல்ல எங்க மடத்துல இருக்கிற எலிஃபென்ட் ஒரு ஸ்பெசிபிக் எலிஃபென்ட் பர்టిక్యులர் தர்மி பாவம் வந்து இல்ல சொல்லலாம். நீங்களே இப்போ சப்போஸ் இப்போ ஆவல் மடத்துல இருக்கிற எலிஃபென்ட்டுக்கு இந்த மாதிரி மணி கட்டிருக்கா அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி மணி பெருசா ஒரு இந்த மணி கட்டிருக்கால அந்த எலிஃபென்ட் அழிச்சு விடுவாங்க. தட் இஸ் another இது. So that is you go on once again இது concise பண்ணிட்டு போறது. The class of which objects which you are mentioning, that gets concise. So even for an individual you can say, ஒரே ஒரு எலிஃபென்ட்டுக்கு ஒரு சிங்கிள் எலிஃபென்ட்டுக்கு கூட நீங்கள் தர்மத்தை சொல்லணும். So இப்போ suppose there are 10 students in a class. அதுக்கு சம்ஸ்கிருதத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற, குண்டல விசிஷ்டம் வித்யார்த்தினம் ஆனையா அப்படின்னு. So one இது person is wearing earrings. Then to separate him from the others you tell and இது காதுக்கு கடுக்கன் போட்டு இருக்கானே அந்த பையனை அழிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி. So that is how you do it. So it can be for a bigger class or it can be a smaller class. In a way, it is nothing but it can be mathematically represented in the form of set theories. So இதுல வந்து இங்க கீழே நான் already I have explained this. Relevance of the above to Sribhashyam. In a way, Sribhashyam begins with the Lakshana of the Supreme Brahman. அதனால பிரம்ம லட்சணம் என்னன்னு முதல்ல அதுதான் கேள்வி. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த லட்சணத்தினுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இன் திஸ் லெசன் ஐ ஹவ் கவர்ட் தி கான்செப்ட் ஆஃப் தர்மதர்மி பாவா அண்ட் லட்சண பாவா எட்ஸெட்ரா. Next we go to the theory of knowledge, which will be dealt with in the next class next week. So further, if there are any questions, you are welcome. சுவாமி இன்னொரு क्वेश्चन கேட்டிருக்கேன். கேளுங்க சுவாமி. வந்து இப்போ டூத் பிரஷ் வந்து எப்படி வித்தியாசப்படுத்துறது தெரியாம இருக்கலாம். ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கலாம், ஒரே கலர் இருக்கு. क्वेश्चन என்னன்னு கேட்டா, இந்த என்னன்னு தெரியாம இருக்கலாம், ஐடென்டிஃபை ஸ்பெசிபிக் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ். அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படி இருக்க லட்சணம் இல்லாத, அதாவது லட்சணம் So Lakshanam Theriyada, I could not hear you properly, but I could gauge what your question is. For Lakshanam Theriyada, generally we ask a person who knows that Lakshana. Or I am sharing that. Even Prasad or question கேட்டிருக்காரு. Lakshana is permanently attached to the object. If so, when we say boy in red shirt, அதான் இது லட்சணான்றது there are two ways. இப்போ when we say boy in red shirt cannot be a lakshana. It can be only a differentiating aspect. So lakshana is all differentiating aspects need not be lakshana.
But Lakshana definitely is a differentiation aspect. So that is how we can, we have to understand this. So red shirt under the or boy nudiya Lakshana mudiyada, it can be a differentiating factor. So I hope I have answered your question, Mr. Shriman Prasad. Yeah, I think so. So further, if there are any questions, you can also send them by email to the groups. And also, if there are any feedback, if there is any lack of clarity with regard to any issue or any other thing, you are welcome to send the feedback. Class ரொம்ப நல்லா இருந்தது சுவாமி. கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா என்ன இந்த லட்சணம் லட்சியம் அதை சொல்றப்ப என்ன இருந்ததுன்னா சான்ஸ்கிரிட் பதங்கள் யூஸ் பண்றதுனால இனிஷியலா கேட்கறதுனால ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ப்ராபப்லி நெக்ஸ்ட் கிளாஸ் அதுக்கு சப்சிக்வெண்ட் கிளாஸஸ்ல எல்லாம் கிளியர் ஆயிடும். நீங்க சொல்றது I am also repeatedly mentioning the word so that it should become familiar. அப்சல்யூட்லி. தேவரீர் வந்து மண்பானை அதெல்லாம் அந்த மாதிரி மண்பானை குயவன் அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் விட்டுட்டு ரோஸ் இதெல்லாம் ரோஸ் டூத் பிரஷ் எல்லாம் சொல்றதுனால இட் ஷுட் பி வெரி ஈஸிலி கேட்சபிள். அண்ட் எல்லாரும் வந்து C++லயும் ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமிங்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவாளுக்கு வந்து கிளாஸஸ்னா தெரியணும், ஆப்ஜெக்ட்ஸ்னா தெரியணும். ஸோ பீப்புள் வில் டெஃபினெட்லி பிக் இட் அப். ஒன்றும் கஷ்டம் இருக்கக்கூடாது. Generally, இப்போ on the lighter side, இப்போ என்ன சொன்னா people are not able to understand ordinary things. They will be able to understand C++ and other things easily. Absolutely so. Yes. Because recently ஒரு சின்ன இதை வாசிச்சேன் நானு. ஒரு நவி மும்பை அப்படின்னு சொல்ற, even I am sure it is true in US also. It's an oft quoted example. In the paal enge the milk which we drink, from where it comes அப்படின்னு சொன்னா many children answer it as it comes from the vending machine அப்படின்னு. So recently மும்பைல சில பசங்க எல்லாம் இருந்தா, they are brought up in a the colony, and they saw a cow giving milk to its calf, and suddenly all the 100 or 200 children gathered there because they had never seen it in their life. So prakriti sahajamana விஷயங்கள் எல்லாம் ரொம்ப இதாயிட்டு இருக்குது. And எது அசகஜமோ அதான் சகஜம் ஆயிட்டு இருக்கு இந்த காலத்துல. Are you hearing me? Yes. The thing is, I have one small confusion. Lord Ramanuja, while writing Sribhashyam, did he take a non-controversial stand as his way of explaining Vishishtadvaita, or is it not subjudicial to the other Advaita and Dvaita philosophies which are already present during his days? Or he wanted to please the entire society regarding this? இது non-controversial என்ற சப்தம் I am not very sure about it. Okay. But இதுல என்னன்னா he gave a different and more logical and also correct interpretation for the Shrutis. Okay. For Shruti ராமானுஜரை பத்தி நாம ஒரு சின்ன இது சொல்றோம். என்ன சொல்றோம்னா, தஸ்மை ராமானுஜாரியாய நமः பரமயோகினே ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரம் அசீஷமத் அப்படின்னு. So ஒரு சின்ன I will just like to explain this within 1 or 2 minutes. So generally என்ன ஆகுதுன்னா, if a aged person who is about 60 or 70 is there and his children do not understand his honest or sincere opinions, அப்போ என்ன ஆகுது, ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு சமம் உண்டாருது பெரியவாளுக்கு, எஸ்பெஷலி பீப்புள் who are aged. அப்போ அவளுக்கு என்னன்னா அந்தர்ஜ்வரம்னு சம்ஸ்கிருதத்தை சொல்றாரு. அந்தர்ஜ்வரம்னா it is not a external bodily fever, it's a fever that affects the mind or our inner being. So அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா, இந்த சங்கராச்சாரிய வாழ்தான் சொல்லியிருந்தா, பட் வித் டியூ ரிகார்ட்ஸ் டு ஆல் தி ஆச்சாரியாஸ், நம்ம யார எந்த ஆச்சாரியாலும் நிந்த பண்றதுங்க, Shankaracharya had given a particular interpretation which had certain inconsistencies, which was due to the time which appeared and all those things. அதை பத்தி நம்ம இவர் ஸ்ரீமான் கிருஷ்ணா கஷ்யப் has authored a detailed
treatise called Satyanvedanam, which is based on my Acharyas, our Acharyas. Yeah. So the controversy, whether it's non-controversial or not, that's a difficult question. But I would like to say he offered explanation to the Shruti, Smriti and Sutras, which were actually appealing both to the head and to the heart. That's right. Yeah. It's clear now. If another question, your Venkat Nagarajan is asking. Venkat Nagarajan. Avarna சொல்றாருன்னா அசாதாரண லட்சணம்ன்றது அசாதாரண லட்சணம் வந்து ஜீவன் ஒரு சட்டில் என்டிட்டி. இப்போ ஒரு மாடு எலிஃபென்ட் வானா ஒரு ஜீவன் என்ற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்த எப்படி அசாதாரண தர்மம் சொல்ல முடியும்னு சொல்ல முடியுமா? ரொம்ப ரொம்ப நல்ல கொஸ்டின். இதை பத்தி ஒரு சின்ன பின்ன ஒரு இதெல்லாம் இது பத்தி சர்ச்சை ஆச்சு. பகவத் ராமானுஜருடைய காலக்ஷேப கோஷ்டிலே சர்ச்சை ஆச்சுன்னு சொல்றேன். ஐ வில் நாட் கோயிங் டு தட் டீடைல். இப்போ ஜீவாத்மானுடைய லட்சணம் என்ன அப்படின்னு கொஸ்டின். ஸோ ஜீவாத்மானுடைய லட்சணம் என்னன்னா அதுக்கு என்ன சொல்றோம் நாம ஞாதிருத்வே சதி சேஷத்துவம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஞாதிருத்வே சதி சேஷத்துவம் அப்படின்னா ஞாதிருத்வம் அப்படின்னா ஞானாஸ்ரயத்துவம். An entity that is the repository of knowledge is known as ஞாதா. அண்ட் அதுல இருக்கக்கூடிய தர்மத்தை ஞாதிருத்வம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஞாதிருத்வம் அப்படின்றது ஜீவாத்மானுடைய லட்சணம்னு சொன்னா என்ன இருக்கு, பரமாத்மாலேயே ஞாதிருத்வம் இருக்கு. ஸோ ஜீவாத்மானுடைய லட்சணத்தை நாம சொல்றப்போ தி லட்சியா இஸ் ஜீவாத்மானோ. ஸோ ஞாதிருத்வம் அப்படின்ற தர்மம் என்ன ஆகுது, பரமாத்மாலேயே இருக்கிறது. ஞாதிருத்வம் அப்படின்னு சொன்ன அவ்வளவு மட்டும் சொன்னா என்ன ஆகுதுன்னா இது அதிவியாப்தி உண்டாது. பரமாத்மனி அதிவியாப்தி அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்காக நாம என்ன சொல்றோம், இன்னொரு கிளாஸ் ஆட் பண்றோம் அந்த இடத்துல. என்னன்னா சேஷத்துவம் அப்படின்னு. ஸோ பரமாத்மால சேஷத்துவம் கிடையாது, சேஷித்துவம் மட்டும் இருக்குது. அதனால ஞாதிருத்வே சதி சேஷத்துவம் ஜீவாத்மனஹ லட்சணம். செட்டில் என்டிட்டி ஆஃப் செட்டில் என்டிட்டி ஜீவாத்மான்றது மோஸ்ட் செட்டில் என்டிட்டி. அதனுடைய லட்சணம் என்னன்னு கேட்டா சம்ஸ்கிருதத்துல நாம என்ன சொல்றோம், ஞாதிருத்வே சதி சேஷத்துவம். ஸோ தட் விச் இஸ் தி ரிபாசிட்டரி ஆஃப் நாலேஜ் ஆஸ் வெல் அஸ் சேஷத்வா. ரெண்டா இருக்கணும். ஞாதிருத்வம் அப்படின்னு ஒரு கிளாஸ் மட்டும் சொன்னா என்ன ஆகுது, பரமாத்மால அதிவியாப்தி வருது. பிகாஸ் பரமாத்மாவும் ஞாதா. சேஷத்துவம் அப்படின்றது மட்டும் சொன்னா என்ன ஆகுது, அசித்வஸ்துல அதிவியாப்தி வருது. பிகாஸ் சேஷத்துவம் அப்படியே சேஷத்துவம் இங்கிலீஷ்ல கொஞ்சம் சொல்லிடுங்க. சேஷத்துவம் தட் சேஷத்துவம் இங்கிலீஷ் டு அதர்ஸ். சேஷத்துவம் தட் விச் இஸ் சப்சர்வியன்ட் டு அதர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேவ் அ புக். அந்த புக்கை நான் என்ன பண்ணாலும் அந்த புக் இட் வில் நாட் ஆஸ்க் மீ வை யூ ஆர் டூயிங். ஐ மே ரீட் இட், ஐ மே த்ரோ இட் அவுட் ஆஃப் தி விண்டோ, ஆர் ஐ மே டேர் இட் இன்டு பீசஸ், ஆர் ஐ மே டூ எனிதிங். ஸோ சேஷத்துவம் அப்படின்னா தட் விச் இஸ் சப்சர்வியன்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ சேஷத்துவம் அப்படின்றது புஸ்தகம் இல்லைன்னா எல்லா அச்சித் வஸ்துலையும் இருக்குது. ஸோ சேஷத்துவம் ஜீவாத்மனா லட்சணம் அப்படின்னு சொன்னார். அது என்ன ஆகுது, அச்சித் வஸ்துல அதிவியாப்தி உண்டாரு. So we have to have two classes, namely Jnatritva and Sheshatva. So Jnatritve sati Sheshatvam Jivatmanah Lakshanam in Sanskrit version. So that which has these I have heard a slightly different definition. Anutve sati Chetanatvam Jivatmanah Lakshanam. Vibhutve sati Chetanatvam Paramatmanah Lakshanam அப்படிங்கறாளே. Correct. That is also correct. நான் முன்னாடியே சொன்னேனே உங்களுக்கு, there can be many lakshanas for a particular object or entity. அதுக்கு என்ன சொல்றாங்க, லக்ஷணஸ்ய லக்ஷணாந்தர அதூஷகத்வம். So one lakshana does not nullify the other lakshana. So அணுத்வேசதி சேத்தனத்துவம்னு சொல்றாங்க. பிகாஸ் சேத்தனத்துவம் அப்படின்றது ரெண்டுலயும் இருக்கு. சேத்தனத்துவம் அப்படின்னு மட்டும் சொன்னா என்ன ஆகுது, அது பரமாத்மான அதிவியாப்தி உண்டாது. So அணுத்துவம் அப்படின்னு சொல்லி. So if you tell anutvam only, then anutvam is there in many other insentient objects also. So anutva sati chetana. Anutva is atomic அப்படிதானே? Atomic in nature. Indivisible. Yeah. So I hope the question is answered. Swami, another one small question, please. Please. இந்த பேதாபேத ஸ்ருதி சுவாமி சொல்லும் போது ஒரு கட்டிக ஸ்ருதின்னு ஒரு டர்ம் வந்தது.
So you said, I want to ask you whether this is a idea conceived by Ramanuja himself, or this was existing even earlier? It was conceived by Ramanuja, because Ramanujarudiya kaaladana in the questions they came up in a very prominent manner. Okay. And Ramanujacharya had the responsibility of answering them. Yeah. Adna ipo Advaitigal enna sonnana, they said don't worry about the Jivatma Paramatma mattam nityam appdin, they said that's it, period appdin. Correct. But idla enna appuram Vedavadigal munnadilenda irundha. So Vedavada is not new. So only Ramanuja actually idenna ardana, many a times what happens, edo or periya problem irundala it will continue for many generations, and only a particular person, due to the sankalpa of Bhagavan or his own volition, he will try to answer that question. Correct. So Ramanujacharya, and though he has not specifically mentioned the word Ghataka Shruti, he has told that இது இந்த மாதிரி பேதா பேர ஸ்ருதிகளுக்கு சமன்வயத்தை பண்ணலாம் அப்படின்றது வேதார்த்த சங்கிரகத்தை காட்டிருக்கு. Okay, that's Vedartha Sangraha is his first treatise, and there he specifically has dealt with this in a very detailed manner. Okay, that's correct. See, இப்போ ஆனா அத்வைதிகளுக்கும் கடக ஸ்ருதி என்று தெரிஞ்சிருந்து இல்லையா? இப்போ துவைதிகளுக்கு அத்வைதிகளுக்கு அந்த கடக ஸ்ருதி was not newly invented by Ramanujacharya. It was there already, right? It was there, but actually he gave a new interpretation that was until then not given by any other person. Oh, okay. இல்ல போதாயனர் அவள்லாம் சொல்லதா சொல்லலே சுவாமி. போதாயனர் சுவாமி ராமானுஜ காலத்துக்கு முன்னாடியே of course போதாயனர் சொல்லிருந்தாரு, பட் போதாயனருடைய works நமக்கு கிடைக்கலையே ஒண்ணும். We only know that Ramanujacharya had read the Bodhayana Vritti, but we don't have any specific works. Only some passages are quoted by Ramanujacharya and other Bhashyakaras, but we don't have access to the Bodhayana Vritti. Right. So I think shall we conclude the class here today? Sure. So I request எல்லார இடத்துலயும் பிரார்த்திக்கிறேன், ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் you are free to point out the doshas, and I am subject to correction. So without any hesitation, all elderly people, both in age and in jnanam, are free to correct me if there are any mistakes in my presentation or in any other aspect. No, a very beautiful presentation. In the class, ரொம்ப useful-ஆ இருந்தது Swami, because the basics were very well explained. இதெல்லாம் எல்லாருக்கும் நமக்கே தோன்றது, even if you have heard this basics before, இது ரொம்ப clear-ஆ இருக்கு. Yeah, as I also feel, as Sri Kashyap has mentioned, this introduction in a very detailed manner may be quite necessary for understanding the future classes on Sribhashyam. ஆமா, இல்லன்னா என்ன ஆகுது, though we may not be able to go very deep into the Sribhashya, even basic concepts will not be clear unless we know about all these things. That is why I have just checked it, made a venture to see several pages, and every new sentence makes me to go back 2-3 pages earlier to understand what is saying, and like that. Yeah. See, your PDF files also, ஒரு நிமிஷம் சுவாமி, என்ன நீங்க இன்னும் 2 நாள் 3 நாள்ல அந்த பழைய கிளாஸ் உடைய PDF அனுப்பிடுங்க, because many people do not have the Sanskrit quotations in the previous set you sent. Okay, I will do that. Just convert it into PDF. Okay, definitely. I will send it by tomorrow. Okay, namaskaram Anaka. Namaskaram. Srimate Ramanujaaya Namaha. Ramanujaaya Namaha.